வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கிற வெயிலுக்கு வெயில் நேரத்தில் ஏதாவது ஜில்லுன்னு குடிக்கணும் போல தோணும். அதுவும் அடிக்கடி நம்ம ரோஸ் மில்க் லெமன்லாம் குடிச்சிருப்போம், ரொம்ப போர் அடிச்சிருக்கும். அப்படிப்பட்ட நேரங்களில் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும் வெயில் நேரத்துக்கு. இப்போ இதுக்கு முதலாவது ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்துகிட்டு ஒரு 5 விரல் அளவுக்கு புதினா இலையை நல்லா சுத்தம் பண்ணி பொடிசாக எடுத்து வச்சுருக்குறோம். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட இனிப்புக்கு ஒரு 50 கிராம் சீனி சேர்த்துருக்குறோம். நீங்கள் சீனி இல்லைனா நாட்டு சக்கரை, வெல்லம் எதுனாலும் சேர்த்துக்கோங்க பிடிச்சதை. அடுத்ததாக இதில் நம்ம பச்சை திராட்சை சேர்க்க போகிறோம். திராட்சையோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிராம் வாங்கி நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி துண்டாக எடுத்து வச்சுருக்குறோம். அது எல்லாத்தையுமே அப்படியே இதுக்குள்ளே சேர்த்துடலாம். நீங்கள் பச்சை திராட்சை இல்லை அப்படின்னா கருப்பு கிடச்சா கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், எது சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதில் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை மட்டும் நல்லா பிழிஞ்சு விட்டுடலாம். அந்த எலுமிச்சம்பழத்தோட லேசான புளிப்பு பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது நல்லா சுருக்குன்னு இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதில் மறுபடியும் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு லேசாக ஒரு 2 சுற்று விட்டு எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, நல்லா அரைச்சாச்சு. இப்போ இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் 4 பேர் தாராளமாக குடிக்கலாம். இப்போ ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு இந்த ஜூஸை அப்படியே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அப்படியே குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா சில்னஸாக இருக்கும். நீங்கள் இதை ரெடி பண்ணி ஒரு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட குடிக்கலாம், நல்லா கூலிங் ஆயிரும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு வெயில் நேரத்தில் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.